ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையைப் போல மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தலின்றி போகுமா. இந்த படம் தாய்க்கு பெண் தாரம் அப்படின்னு ஒரு படம். அதுல எம்ஜிஆர் எவ்வளவு அழகா இருப்பாரு. பானுமாதி அம்மா அசைந்தாடும் தென்றலே. நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு துண்டை அப்படி கையில வச்சுக்கிட்டு தூது செல்லாயோன்னு பாடினா பொட்டுன்னு மண்டையில அடி விழுகும். என்ன பெரிய பானுமதினு எண்ணமா அப்படிம்பாங்க. ஆனா அந்த படத்தை 2 தரம் அழைச்சிட்டு போய் காட்டினாங்க எங்களுக்கு. நான் ஏன் அதை இப்ப சொல்றேன்னா, இப்ப சினிமாக்கு போறதுன்னா உங்களுக்கெல்லாம் நினைப்பீங்க, உடனே ஒரு செல்போன்ல டிக்கெட்டை புக் பண்ணிடுவீங்க, போயிருவீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலைவாரி சீவி அதுல ஜவந்தி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு போறதுக்கு முன்னால எங்க அப்பத்தா என்ன செய்யும் தெரியுமா, நெல்லு வறுத்த மாவை நல்லா உருட்டி கொடுத்துரும். திங்கணும். ஏன் திங்கணும்னா, அங்க போய் சொடாலே சொடாங்களேர்பான்ல, இங்க என்னத்தையோ தட்டிக்கிட்டு வருவான்ல, அப்பத்தான் சோடா அப்படிம்பாங்க. சீனி மிட்டாய் வருவான், மிக்சரும்பான், பூந்தியும்பான், எல்லாம் ஆசையா இருக்கும். அதனால வயிறு திம்மன் இருந்தா ஒண்ணும் கேட்காது இல்ல, படம் மட்டும்தானே பார்க்கணும். சரி அப்படின்னுட்டு எங்க வீட்டுல சினிமா படம் பார்க்க போகணும் அப்படின்னாக்கா, அதுவும் டூரிங் டாக்கீஸ்ல போய் பார்க்கணும்டா, நெல்லு வறுத்த மாவு செஞ்சிருவாங்க. அத நான் இப்ப ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, இப்ப நீங்க எங்கேயோ வேலைக்கு போறீங்க, அங்க சாப்பிடுறதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இந்த நெல்லு வறுத்த மாவுல ஒரு 2 உருண்டை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எப்பவாச்சும் கொஞ்சம் ஒரு, நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க, பிரேக் அப்படிம்பீங்களா, அந்த பிரேக் கிடைக்கிற போது நெல்லு வறுத்த மாவு இருக்குல்ல, அதுல 2 உருண்டை சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது, திம்முன்னு ஆயிடும். இது பேர திம்முருண்டை அப்படிம்பா என் தம்பி. திம்முருண்டை சாப்பிடலாமா அப்படிம்பா. ஆனா நல்லா இருக்கும். நெல்லு வறுத்த மாவுக்கு பச்சரிசி, தேங்காய் பூ, ஏலக்காய், நாட்டு சக்கரை, இவ்வளவுதான். இதெல்லாம் வச்சு சுவையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதைத்தான் செய்ய போறோம். அடுப்புல சட்டியை காய வச்சு, பச்சரிசி இருக்குல்ல, அதுவும் எங்க வீட்டுல கல்லு மண்ணு இல்லாம அந்த பச்சரிசியை பார்த்தா கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும். இதுல இந்த பச்சரிசியை போட்டு செவக்க வறுக்கணும். இதுல வறுக்கும் போதே எங்க ஐத்த என்ன செய்யும்னா, அடியில நியூஸ் பேப்பரை போட்டு திரிகையை ரெடி பண்ணி வச்சிரும். ஏன்னு கேட்டா, இது வறுக்க அது அரைக்க, நாங்க போட்டு அரைக்க. பொறுமையா வறுக்கணும். அடுப்பை ஓன்னு எரிய விட்டுறக்கூடாது. சின்னதா வச்சு இது அப்படியே செவக்க வறுக்கணும். பாத்தீங்கன்னாக்க பொன் நிறமாயிரும். பசி எடுக்காம இருக்கணும்னா இன்னொன்னு சொல்றேன், இந்த ஒருபோதுன்னு இருப்பாங்க கிருத்திகைக்கெல்லாம். அப்ப எங்க அப்பத்தான் என்ன தெரியுமா செய்யும், அதுக்கு பசிக்கும், என்ன மாதிரி பசி தாங்காது. இந்த மாவு உருண்டைய நல்லா காலையில 2 உருண்டை சாப்பிட்டுடும். இன்னைக்கு பூரா நான் சாப்பிட மாட்டேத்தா, நான் ஒரு பொழுது அப்படிம்பாங்க. ஒரு பொழுதுன்னா சாயங்காலம் எல்லாம் சாப்பிடணும், இது காலையிலேயே சாப்பிட்றோம். ஆனா அப்பெல்லாம் நாங்க பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டோம், பேசக்கூடாது, பல்லுன்னு போட்டுருவாங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த பச்சரிசி நல்லா செவந்துருச்சு. இப்ப இத என்ன செய்யணும், பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு. ஆமா, இப்ப இத போய் மாவா திரிச்சுக்கிட்டு வரணும். அரிசிய பச்சரிசிய நல்லா செவக்க வறுத்து இத மாவு திரிச்சிட்டு வந்தாச்சு. இது தேங்காய் பூ, இது நாட்டு சக்கரை, இது ஏலக்காய். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி பெனஞ்சு உருண்டை உருண்டையா எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப இத இதுக்கு பேர் என்ன தெரியுமா, நெல்லு வறுத்த மாவு. நான் கேட்டேன் எங்க அப்பத்தா கிட்ட, ஏன் அப்பத்தா இது அரிசியை வறுத்து மாவு பண்ணிவிட்டு நெல்லு வறுத்த மாவு அப்படின்னு கேட்டேன். அப்பெல்லாம் நெல்லை போட்டு வறுத்து அதை குத்தி அந்த உமியெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இடிப்பாங்களாம்.
இப்ப எங்க போறது? யாருக்கு இருக்கு அம்புட்டு நேரம்? இப்ப பாருங்க, இந்த சினிமாவுக்கு போற அவசரத்துல இந்த மாவை சாப்பிடுவோம் பாருங்க. ஏலக்காய போட்டு, நாட்டு சர்க்கரைய போட்டு, இது அப்பதான் உட்காந்து அப்படியே பிணையறதுக்குள்ள எங்களுக்கு அப்படி பசிக்கும். இப்ப நான் கூட கரண்டிய போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக கரண்டிய போட்டு கிண்டினேன்னா அந்த ருசி வராது. புரியுதா? எதை எதை எப்படி செய்யணும்னு இருக்கு. தண்ணிய ஊத்தி பெனஞ்சு, இந்த அரிசி மாவு வறுத்ததுனால எம்புட்டு தண்ணி விட்டாலும் வாங்கும். இந்த கை சூட்டுலயே இந்த வெள்ளத்து கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் பாருங்க. இதுல தேங்காய் பூவையும் போட்டா அதுல ஈரம் இருக்கும்ல, அந்த ஈரமும் சேர்த்து நான் கூட நினைப்பேன், நாங்கள்லாம் இப்படி கையால பிணைஞ்சு பிணைஞ்சு சாப்பிடுறோமே, உங்ககிட்ட கொடுத்தா என்ன செய்வீங்க? மிக்சியில போட்டு ஒரே அடியா உருட்டிடுவீங்களோ? ஆனா அது அப்படி செஞ்சாதான் பக்குவம். சினிமாக்கு போறதுக்கு நேரமாச்சு அப்படின்னவும் இந்த நெல்லு வறுத்த மாவை கொடுத்துரும் பாருங்க எங்க அப்பத்தா. இப்படித்தான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் இப்ப அந்த நெல்லு வறுத்த மாவுல நாட்டு சர்க்கரையை போட்டாச்சு, தேங்காயை போட்டாச்சு. நல்லா பிடிபடுதான்னு பிடிச்சு பார்த்தேன் பாருங்க, நல்லா பிடிபடுது. எங்க வீட்டுல 50 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு 2, அதுக்கப்புறம் கையை நீட்டுவோம். இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. இல்லாட்டி சினிமா தியேட்டர்ல வந்து சோடா கலர் கேட்க கூடாது, முறுக்கு, மிக்சரு, சீனி மிட்டாய் ஒன்னும் கேட்க கூடாது. இப்ப இப்படியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன்னாக்கா வரவங்களுக்கு 2 உருண்டை நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியில போகணும், ரொம்ப தூரம் நீங்க பயணம் போறீங்கன்னா கூட இந்த நெல் வறுத்த மாவை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா பசி தெரியாம இருக்கலாம். பசிச்சா நீங்க கண்டதை வாங்கி சாப்பிட்டுருவீங்க. அதனால பசி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த நெல் வறுத்த மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்கப்பா.